நான் அவரை சுற்றிலும் இகழ்ந்த அனைவரிலும் நியாய தீர்ப்பை செய்யும்போது அவர் சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தேவனாய் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். ஆம், சில நேரங்களில் கர்த்தர் முழு உலகத்திலையும் நியாய தீர்ப்பை அனுப்பும்போது இதான் நமக்கு தெரியும் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று. ஆம், இதோ நியாயம் தீர்க்கும் தேவன் இறங்கி வருகிறார். நியாய தீர்ப்பு இதோ வருகிறது வருகிறது வருகிறது. நியாய தீர்ப்பு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, முழு உலக மக்களுக்கும் நேராக நியாய தீர்ப்பு வருகிறது. இந்த நியாய தீர்ப்பினுடையதான ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், தம்முடைய ஜனங்களை கர்த்தர் நியாயம் தீர்த்து அவர்கள் இருக்கிற பாவங்களை அகற்றி அவர்களை மறுபடியும் பரிசுத்தமாக்கி தங்கள் சுயதேசத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்தி விடுவார். ஆனால் சுற்றுப்புற மக்கள் நடுவில் செய்யப்படுகிறதான அந்த நியாய தீர்ப்பில் அவர்கள் இல்லாமல் போவார்கள். இனி அவர்கள் இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பயந்து அவரை பற்றி கொள்ளுவோம், மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்னன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. கரங்களை வைத்து ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. மூடு பண்ணுவது சந்தோஷத்தோடு ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். எசேக்கியேல் 28:26 அதனுடைய மகிமை, 28 அதனுடைய வர்த்தகம், 27 வர்த்தகம், 28 அதனுடைய ஞானம். அதாவது இந்த 28ஆம் அதிகாரத்தில் இப்போ இதுவரைக்கும் தீரு பட்டணத்தை பற்றி சொல்லியிருந்தது. பட்டணத்தை பற்றியான விஸ்தீரங்களும் அதனுடைய விவரணங்களும். 28 அந்த தீருடைய ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, தீருவின் அதிபதி. இந்த தீருவின் அதிபதி அப்படிங்கிற பெயரில் சொல்லப்படுறதான அந்த தீருங்கிறதான அந்த பெரிய ராஜ்யத்தின் பின்னணியில் இருக்கிற பிசாசினுடையதான அந்த சுபாவங்களையும் அதனுடையதான கிரியைகளையும் அதனுடையதான விளக்கங்களையும் நம்ம பார்க்குறோம். அவனுடைய அந்த பிசாசினுடையதான குணாதிசயங்கள் எல்லாம் இதில் பார்க்கலாம். இதே மாதிரி பாபிலோனிய ராஜாவை வைத்து பேசப்படும் போதும் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனத்திலையும் பாபிலோன் ராஜாவை பற்றி சொல்லுகிற அந்த நேரத்தில் லூசிபரை பற்றியான வார்த்தைகளும் விளக்கங்களும் சொல்லப்பட்டதை நம்ம பார்ப்பீங்க. இங்கே 28 தீருவின் அதிபதின்னு சொல்லுவது யாரை குறிக்கிறது என்றால் சாத்தான். அந்த அதிபதி, உலகத்தின் அதிபதி, அந்த அவனை பற்றி சொல்ல 2ஆம் வசனம் பாருங்கள். மனுபுத்திரனை தீருவின் அதிபதியை நோக்கி சொல்லு. அவனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, உன் இருதயம் மேட்டிமை, பெருமை, நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன். அவன் உட்கார்ந்துருக்கிற சிங்காசனம் பயங்கரம் சொல்லி, உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்கினாலும் பெருமை. தேவனின் இருதயம் அர்த்தம், என்னால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை, நான் இல்லாத இடமே இல்லை, நான் வியாபாரம் பண்ணாத பட்டணமே இல்லை, எனக்கு கீழே என்னை விட உயர்ந்தவங்க யாருமே இல்லை, நானே. ஆனாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல சொல்கிறான். தானியேலை பார்க்கலும் ஞானவான். யாரை பார்த்து சொல்கிறாரு? இந்த தீர்வை பார்த்து, நீ தானியேலை பார்க்கலும் ஞானவான். இந்த நேரத்தில் தானியேல் இருக்கிறாப்புல. தானியேலை பார்க்கலும் ஞானவான். ரகசியமானது ஒன்று உனக்கு மறைபொருள் அல்ல. தானியேல் தேவனுடைய வெளிப்பாட்டினால கண்டான், இவன் பிசாசுடைய வெளிப்பாட்டினால செயல்படுறான். உன் ஞானம், உன் புத்தி, உன் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியும் பொக்கிசால் சேர்த்து கொண்டாய். வியாபாரத்தினால மகா ஞானம், பொருளை பெருக பண்ணாய். இருதயம் செல்வத்தினால் மேற்றுமை ஆயிற்று. கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் இருதயத்தை நீ தாழ்த்தாதது அப்படின்னால்
தேவன் இதெல்லாம் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் தன்னையே ஒரு தேவனைப் போல உன்னை ஆக்கி கொண்டபடினால் என்ன செய்கிறாருன்னா, மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாக வர பண்ணுவேன். என்னைக்கு நமக்குள்ள பெருமை வந்துச்சோ அன்னைக்கு நமக்கு விரோதமாக பகைவர்கள் எழும்புவார்கள். ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. என்னைக்கு உன் மனசில் உன் நெஞ்சில் பெருமை வந்துருச்சோ அன்னைக்கு உனக்கு பகை வந்துருச்சுன்னு அர்த்தம். தேவனே உனக்கு பகையாளியாய் மாறிடுவார். அவங்க நீ எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் தேவன் உன்னுடைய பகைஞருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் உன்னால் என்ன செய்ய முடியாதுன்னா தப்பவே முடியாது. உன்னை குழியில் 8ஆம் வசனம் குழியில் விட தள்ளுவாங்க, உன்னை கொலை ஒன்றுகளை போல நீ சாவாய், நீ உன்னை கொல்ல வர்றவனுக்கு நான் தேவன் நான் பெரிய ஆள்னு சொல்லுவையா, குத்தி போட்டுருவான் உன்னை. நீ மனுஷனே இல்லாமல் தேவன் அல்ல, நீ என்ன பெரிய தேவனான்னு நினச்சி உன்னை பண்ணுவாங்க. மறு தேசத்தாரின் கையினாலே நீ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சாவது போல சாவாய். நான் சொன்னேன், கர்த்தராய் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. தீர்வு குறித்து 12ஆம் வசனம் புலம்புறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அதாவது இவனுடைய முத்திரை மோதிரம், அந்த ராஜா கையில் இருக்கிற முத்திரை மோதிரம் சாதாரணதல்ல. எந்த நாட்டில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை விட இந்த முத்திரை பார்த்தாலே தெரியும் இது தீர்வினுடைய முத்திரைன்னு. இது தீர்வு தேசத்து அதிபதியின் முத்திரைன்னு எங்கே குத்தியிருந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு விசித்திரமாக, யாரும் செய்ய முடியாத அளவுக்கு அலங்காரமாக செய்யப்பட்ட முத்திரையா. ஞானத்தால் நிறைந்தவனா, பூரண அளவுள்ளவனா, தேவனுடைய தோட்டத்துமாக ஏதேனில் இருந்தவனா. இவனை பற்றி பாருங்கள். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகபட்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம், எல்லா ரத்தினங்களும் மூடிட்டு இருக்குதான். அப்படி ஜல 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 ஜலன்னு தங்க நகையில் அள்ளி போட்டிருக்கான். கழுத்தில், காதில், தலையில், கையில் ரத்தனம் தான் ஜொலிக்குது. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் மேலே வாத்தியம் நாகஸ்வரம் பயங்கரம். பக்கம் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் பயங்கரமான மேலே வாத்தியங்கள், பயங்கரமான இடிமுழக்க மாதிரி பயங்கரமாக அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறதும் நாகஸ்வரங்கள் ஊதுறதும், எப்போ பார்த்தாலும் பயங்கரமான பாட்டு, டான்ஸு. 14ஆம் வசனம் காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், அவன் ரொம்ப உயரமானவன். தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் ஆண்டவர் அவனை வச்சிருந்தான். அக்கினிமயமான கற்கள் நடந்தானாம். வெளிச்சம். அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் மட்டும் அவன் வாழ்க்கை அநியாயம் பெருமை. அந்த பெருமை அவன் நெஞ்சில் வர்ற வரைக்கும் ஒரு வழிகளில் குறையற்றவனாக இருந்தான். என்னைக்கு பெருமை நெஞ்சில் வந்துச்சோ அன்னைக்கு அவனுக்கு பிடிச்சது பீடைமாங்கல்ல, சாபம். அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கிறான், ரொம்ப அழகாக இருந்திருக்கிறான். அவனுடைய உயரம் என்ன, அவனுடைய அழகு என்ன, அவனுடைய ஞானம் என்ன, அவனுடைய அறிவு என்ன, அவனுடையதான அலங்காரம் என்ன, அவனுடைய பேச்சு என்ன, அவனுடைய நடை என்ன, அவனுடைய உடை என்ன, அவனுடையதான அவனுடையதான செயல் என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்டதான மரியாதை என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கணம் என்ன, அவன் மகிமை என்னன்னு போச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அவனுக்கு இருந்த வியாபாரம் பணத்தின் மீதினால் கொடுமை அதிகரித்து பாவம் செஞ்சான். ஆகையினால தேவனுடைய பருவத்திலிருந்து ஆகாதவனுடைய தள்ளி காப்பாற்றுவதற்கு கேருபாக இருந்த பெரிய ஒரு பாதுகாவலனாக இருந்த அவன் அக்கினிமயமான கற்கள் நடவதுபடி அழித்து போட்டார். அழகினாலே மேட்டிமையாயிற்று இருதயம், மினுக்கினாலே ஞானத்தை கெடுத்தாய். கர்த்தர் தரையில் உன்னை தள்ளி போடுவாராம். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி அவள் வேடிக்கை ஆக்கிடுவாராம். அக்கிரமத்தின் ஏராளத்தினால, வியாபாரத்தின் அநியத்தினால பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிட்டேன். அதனால் உன்னை பட்சிப்பதற்காக ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்தே புறப்பட பண்ணி உன்னை பார்க்குற எல்லாருடைய கண்களுக்கும்பாகவும் பூமியில் சாம்பலாக்குவேன்னு சொல்லிட்டார். ரொம்ப கவனமாக இருக்கு. இதுதான் பெருமை தான். இதுக்கு மேலேயும் நான் மேலே போவேன். ரொம்ப உயரமாக இருந்தான். கர்த்தருக்கு விரோதமாக நீ பெருமை பாராட்டினால் நீ சிறுமைப்படுத்தப்படுவாங்கிறத மறந்துடாத. ஆகையினால் கர்த்தர் உன்னை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் நீ தாழ்மையாயிரு. அதுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பான விஷயம் என்னென்னா, எப்போதும் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்துரு, மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து இரு, மற்றவர்கள் மேலே அன்புள்ளவனாக இரு. ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களெலாம் நமக்கு வேலை செய்யணும்னு சொல்லி மற்றவங்களை வேலைக்காரனாக நினைக்காம நீ மற்றவங்களுக்கு வேலைக்காரனாக நினச்சிக்கோ. கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்தினால் நம்ம இவ்வளோ ஆசீர்வதித்திருக்காரு, நம்ம ஒரு ஆண்டுடைய நோக்கத்தை நிறைவேற்ற நம்ம ஆசீர்வதித்திருக்காரு நினைத்து பார்த்து அந்த எதற்காக என்னை ஆசீர்வதித்தாரோ அதை நான் நிறைவேற்றுவேங்கிறதுல அதில் கவனமாகிரு. உனக்கு கிடைத்ததான மேன்மையிலையும் உனக்கு கிடைத்த ஐஸ்வர்யத்திலையும்
ஆமென், திளைத்து விடாதபடி, அதில் மனசு வச்சு மயங்கி விடாதபடி எச்சரிக்கையாயிரு. 19 சொல்கிறாரு, இப்படி நீ உன் பெருமைப்பட்டு இந்த பெரிய ஒன்றியதான மிகப்பெரிய பதவியிலிருந்து தள்ளப்பட்டு போவாய். உன் நிமித்தம் எல்லாரும் திகைப்பார்கள், நீ பயங்கரமாவாய், இனிமேல் ஒரு நாள் இருக்க மாட்டாய்ன்னு சொல்லி முடிச்சிட்டார். இவருடைய இரட்டை நகரம் பக்கத்தில் சீதோன்னு ஒரு நகரம் இருக்குது. அது ஒரு பக்கத்து அடுத்த கடற்கரை பட்டணம். அதுக்கு 2 பக்கத்தில் தான் இருக்காங்க. அங்கே என்ன சொல்கிறார், சீதோனே, நான் உனக்கு விரோதமாக வருவேன், உன் நடுவில் மகிமைப்படுவேன். என்ன அர்த்தம்னா, நியாய தீர்ப்பு செய்வேன், நானே கர்த்தர் என்று அறிவார்கள், நியாய தீர்ப்பை செய்வேன், நான் பரிசுத்தர் என்று விளங்குவேன். கர்த்தர் சொல்கிறார். அதில் கொள்ளை நோய் வருமா, வீதியில் ரத்தம் ஊற்றப்படுமா, பட்டயம் வருமா, அநேகர் விழுவார்களாம். அப்போது அவர்கள் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்களாம். அதாவது சில நேரங்களில் கர்த்தருடைய நியாய தீர்ப்புங்கிறதான ஒரு அடி தான் மனுஷனை உணர செய்கிறதே தவிர, அவருடைய அன்போ, அவருடைய தயவோ, அவருடைய இரக்கமோ, அவருடைய மன துருக்கமோ, அவருடைய மன்னிப்புகளோ, அவருடைய நீடிய பொறுமையோ உணர்வு கொண்டு வருவதில்லை. அவருடைய நியாய தீர்ப்பு ஒன்று தான். அதைத்தான் மனுஷன் அதுக்குத்தான் பயப்படுறானே தவிர, அவருடையதான அந்த சத்தியத்துக்கும், அவருடையதான அன்புக்கும், அவருடைய இரக்கத்துக்கும், அவருடைய பொறுமைக்கும் அவனுக்கு கனம் பண்ண அதை அவன் மேன்மை பாராட்ட தெரியாதவனாய் போய்விடுகிறான். போகட்டும். 24, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்தாய், அவருடைய சுற்றுப்புறத்தார் அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குற நெருஞ்சிலும் அவர்களுக்கு இப்போது இராது. நீ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்போது நீ ஒரு பயமுறுத்தலாகவே இருந்துகிட்டு இருந்த. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தீரு சீதனை குறித்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இனி அவங்க பயப்பட வேண்டாம். ஒன் மேலே நியாய தீர்ப்பு வரும்போது கர்த்தர் ஒரு இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிலிருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களை நான் பரிசுத்தர் என்று விளங்க பண்ணுவேன். என் தாசனாய் யாக்கோபு கொடுத்த தேசத்தில் அவர்களை நான் குடியிருக்க பண்ணுவேன். அப்புறம் அவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த வசனத்தில் 26 சொல்கிறாரு, நான் அவரை சுற்றிலும் இகழ்ந்த அனைவரிலும் இந்த நியாய தீர்ப்பை செய்யும்போது அவள் சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்கள் நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தேவனாய் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். ஆம், சில நேரங்களில் கர்த்தர் முழு உலகத்திலையும் நியாய தீர்ப்பை அனுப்பும்போது இதான் நமக்கு தெரியும் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று. ஆம், இதோ நியாயம் தீர்க்கும் தேவன் இறங்கி வருகிறார். நியாய தீர்ப்பு இதோ வருகிறது, வருகிறது, வருகிறது. நியாய தீர்ப்பு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, முழு உலக மக்களுக்கும் நேராக நியாய தீர்ப்பு வருகிறது. இந்த நியாய தீர்ப்பினுடையதான ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், தம்முடைய ஜனங்களை கர்த்தர் நியாயம் தீர்த்து அவர்கள் இருக்கிற பாவங்களை அகற்றி அவர்களை மறுபடியும் பரிசுத்தமாக்கி தங்கள் சுயதேசத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தி விடுவார். ஆனால் சுற்றுப்புற மக்கள் நடுவில் செய்யப்படுகிறதான அந்த நியாய தீர்ப்பில் அவர்கள் இல்லாமல் போவார்கள். இனி அவர்கள் இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பயந்து அவரை பற்றி கொள்வோம், மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம். 28வது அதிகாரத்துலேயும் தீர்வினுடையதான வீழ்ச்சியை குறித்து இதில் பார்க்குறோம். அவனுடையதான அன்றைக்கு அவனுடைய செல்வப்பெருக்கை பார்த்தோம். இதில் அவனுடையதான ஞானம், தானியேலை பார்க்கலும் ஞானவனாக இருந்தார் கர்த்தர். என்ன செய்தாரா, அவனுக்கு எல்லாத்துலேயும் நல்ல ஞானத்தை கொடுத்துருந்தார். இது பிசாசுக்காகவும் இந்த 28வது அதிகாரம் பிசாசினுடையதான அதனுடைய தந்திரத்தை குறித்தும் நம்ம இதில் பார்க்க முடிகிறதுன்னு பாஸ்டர் சொன்னாங்க. அந்த தள்ளப்பட்டதான அந்த சாத்தான் என்ன செய்தான், நான் தேவனுக்கு இணையாவேன், தேவனுடைய பர்வதங்கள் மேலே தேவனுக்கு ஒப்பாவேன்னு சொல்லி என்ன செய்தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். அதே போல் என்ன செய்கிறான், அவனுடைய தன்னை இருதயம் மேட்டிமையாகி நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவில் தேவஸ்தானத்தில் நான் வீற்றிருக்கிறேன் என்ன செய்தானா சொன்னானா. அப்போ நீ பெருமை பாராட்டினாலும் நீ மனுஷன் அல்ல, நீ மனுஷன்தான், நீ தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என்றைக்கு நமக்கு பெருமை நம்முடைய நெஞ்சில் வந்துருச்சோ அன்றைக்கே நம்ம என்ன செய்கிறோம், வீழ்ச்சிக்கு ஆரம்பமாயிட்டோம்னு சொல்லி அர்த்தம். அப்போ உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன்னுடைய அழகினாலும் உன்னுடையதான பொருட்களினாலும்
உன்னுடைய பொருட்களை பெருக பண்ணினதுனால என்ன வந்துருச்சு, உனக்கு மனமேட்டிமை வந்துருச்சு. உன் இருதயம் உன்னுடைய செல்வத்தினால் என்ன செய்திருச்சு, மேட்டிமை ஆயிற்று. உன் அழகும் உன் ஞானமும் உன்னை என்ன செய்திருச்சு, கெடுத்து போட்டது. ஆகையினால் நான் என்ன செய்வேன், உன்னை தரையிலே தள்ளி விடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ராஜாக்களுக்கு முன்பதாக உன்னை வேடிக்கையாக்குவேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த நாளில் நமக்கு இருக்க வேண்டாத காரியங்களை நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நம்மை விட்டு களைந்து போட, நம்மை சோதித்து பார்க்கிறதான ஒரு நல்ல ஒரு வேத வசனம். நம்மை சோதித்து பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு ஞானம் இருக்க வேண்டியதான், ஆனால் ஞானத்தினால பெருமை வந்துடக்கூடாது. பொருட்கள் இருக்க வேண்டியதான், அந்த பொருட்கள் மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது. அழகு வேண்டியது தான், ஆனால் அழகுனால என்ன செய்திடக்கூடாது, மேட்டிமையாகி நான் தேவனுக்கு மேலாக உயர்த்தி என்ன செய்யக்கூடாது, வீழ்ச்சி அடையக்கூடாது. இந்த நாட்களில் கவனமாய் நடந்து கொள்வோம். நம்ம ஜெபிப்போம். இயேசப்பா, கிருபை இரக்கம் தான் நல்ல பிதாவே. அப்பா, அந்த வேளையில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, இவனுடையதான தீர்வினுடையதான பெருமைக்கு காரணமாக இருந்த அந்த ஞானம், அப்பா அவனுடையதான பொருள், அப்பா அடுத்ததாக அவனுடையதான அழகு, அப்பா இந்த நாட்களிலும் எங்களுக்கு தேவையில்லாத அந்த விஷயங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், இதனால் நாங்கள் மேட்டிமை ஆகி விடாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் இசப்பா, எங்களுக்கு ஆமே நீர் கர்த்தாவே சொல்லிக் கொடுத்ததான அந்த ஜெபத்தின்படி அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிற அளவிற்கு கர்த்தாவே நாங்கள் இருக்கணும்ப்பா. ஆமேனப்பா, அதே போல் கர்த்தாவே எங்களுக்கு பொருள் பெருகிறதுனால நாங்கள் அதன் மேலே நம்பிக்கை வச்சு அப்பா தேவன் யாருன்னு சொல்லிடக்கூடாது. ஆமாப்பா, நாங்கள் ரொம்ப தரித்திரம் அடைந்து ஆகினா அதனாலே நாங்கள் உங்களுடைய நாமத்தை தூஷித்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆமேனப்பா எங்களை அந்தந்த நாளில் போஷித்து தேவனே ஆமேனப்பா உமக்கு பிரியமாய் மாத்திரம் வாழ கிருபை தாரும், தாழ்மையை தாரும், கீழ்ப்படுதலை தாரும், பொறுமையை தாரும் கர்த்தாவே. மற்றவர்களை கனப்படுத்தவும் ஆமே பெரியவர்களுக்கு அப்பா மதிப்பு கொடுக்கவும் தேவரீர் ஆமேனப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, மதிப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை வாழவும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.